பிரித்தானிய பல்பொருள் அங்காடிகளில் சில அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என ரகசிய அரசு ஆய்வில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான மோதலால் ஹார்முஸ் நீரிணை பகுதி முடங்கியுள்ளது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் மாதம் 22ஆம் திகதியுடன் தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் நிலையில் மீண்டும் மோதல்கள் தொடங்கினால் பாரிய நெருக்கடி நிலை ஏற்படும். இதனால் செங்கடல் மற்றும் சூயஸ் கால்வாய் வழியாக நடைபெறும் வர்த்தகம் பாதிக்கப்படலாம். ஏமன் நாட்டின் ஹூதி கிளர்ச்சியாளர்களும் இதில் தலையிட்டால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மேலும் முடங்கும் அபாயம் உள்ளது. இந்த சூழலால் பிரித்தானிய கார்பன் டை ஆக்சைடு வாயு விநியோகம் பாதிக்கப்படலாம் என அஞ்சப்படுகின்றது. உணவு தொழில்துறையில் இந்த வாயு மிக முக்கியமானது. இதன் தட்டுப்பாடு காரணமாக கோழி மற்றும் பன்றி இறைச்சி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விநியோகத்தில் சிக்கல் ஏற்படும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர். உணவுப் பொருட்களுக்கு ஒட்டுமொத்த தட்டுப்பாடு ஏற்படாது என்றாலும் கடைகளில் கிடைக்கும் பொருட்களின் ரகங்கள் குறைய வாய்ப்புள்ளது. இதுகுறித்து எக்ஸசைஸ் டர்ன்ஸ்டோன் என்ற குறியீட்டு பெயரில் பிரித்தானிய அதிகாரிகள் ஜூன் மாதம் 2026 இலக்காக கொண்டு ரகசிய ஒத்திகைகளை நடத்தி வருகின்றனர். கார்பன் டை ஆக்சைடு வாயு தட்டுப்பாட்டால் விவசாயம் மற்றும் விருந்தோம்பல் துறைகள் முதலில் பாதிக்கப்படும். உணவுகளின் அடுக்கு ஆயுளை நீட்டிக்கவும் குளிர்பானங்களில் நுரை வரவும் இந்த வாயு அவசியமாகும். எனவே மதுபான ஆலைகளும் பெரும் பாதிப்பை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நிலைமையை சமாளிக்க டீசைட் பகுதியில் உள்ள உயிரி எத்தனால் ஆலையை தற்காலிகமாக திறந்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற மோசமான சூழல்களை கையாள்வது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே தவிர இது ஒரு நேரடி கணிப்பு அல்ல என்று அரசு அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர்.